சேனல் அன்புடன் ஆர்த்தி. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இது வரைக்கும் கட் பண்ணு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் அன்புடன் ஆர்த்தி. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னை பற்றி இன்ட்ரோவும் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோஸும் வந்து இன்ஸ்டாகிராம் அப்புறம் யூடியூப்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து உங்களுக்கு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வீடியோவாக நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோ என்னன்னா, என் பேர் வந்து ஃபுல் நேம் என்னன்னு சில பேருக்கு தெரியல. எல்லாரும் வந்து அன்புடன் ஆர்த்தி தான் கூப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என் பேர் வந்துட்டு ஆர்த்தி பிரியங்கா. சில பேர் வந்துட்டு ஆர்த்தி ஆனந்தன் கூப்பிடுவாங்க, சில பேர் வந்துட்டு ஆர்த்தி பிரியங்கான்னு கூப்பிடுவாங்க. நீங்கள் எங்கே படிக்கிறீங்கன்னு கேட்டிருந்தீங்க. நான் வந்துட்டு அப்ராடில் படிக்கிறேன். அதே மாதிரி எந்த காலேஜ் அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் ஃப்ரெண்டு வந்து கொஷின் கேட்பாங்க, நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னன்னு தமிழ் கேளுங்க. இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்ட கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அவங்க கொஷின் கேட்பாங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாண்ட் க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். என்னை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா, நீங்கள் எந்த ஊரில் படிக்கிறீங்க? நான் எந்த ஊரில் படிக்கிறேன்னா, நான் அப்ராடில் படிக்கிறேன். அப்ராடில் எங்கே பர்டிகுலரானா பங்களாதேஷில் படிக்கிறேன். ஓகே, உங்கள் காலேஜ் நேம் என்ன? எங்கள் காலேஜ் நேம் வந்துட்டு சில்லெட் உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ். ஓகே, உங்களுக்கு சிப்ளிங்ஸ் இருக்கா? இருக்காங்க, எல்டர் பிரதர். விச் காலேஜ் ஆர் யூ ஃப்ரம் அக்கா? முன்னாடியே சொல்லியிருக்கேன், சில்லெட் உமன்ஸ் மெடிக்கல் காலேஜ். அக்கா, விச் இயர் ஆர் யூ நவ்? கரண்ட்லி ஐ எம் இன் ஃபைனல் இயர், 5th இயர்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் வந்து 4th இயர், இங்கே வந்து 5th இயர்னு சொல்லுவாங்க. Can you kindly tell me why you are not studying in Tamil Nadu but opted for other state? In which college do you study? அதுக்கும் ரிப்ளை பண்ணிட்டேன். You speak in Tamil but your college name boards is in Hindi. In which college do you study? Did you got seat in AIQ or belong to other state? ஆக்சுவலாக வந்துட்டு நான் இந்தியாவில் படிக்கல. ஆக்சுவலாக நான் வந்துட்டு பங்களாதேஷில் படிக்கிறேன். பங்களாதேஷ் வந்து இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க கண்ட்ரி தான். ஸோ போடு. ஆக்சுவலாக நான் வந்து இந்தியாவில் படிக்கல, நான் வந்து பங்களாதேஷில் படிக்கிறேன். அதை சொல்லியிருந்தேன். வந்து லோக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிந்தி லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும், ஆனால் இங்கே வந்து பங்களா தான் எழுதியிருக்கோம். எல்லாரும் எந்த காலேஜ் விச் காலேஜ் தான் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து, எப்படி யூடியூப்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு? எப்படி யூடியூப்ல இன்ட்ரெஸ்ட் வந்துச்சுன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு கொரோனா பீரியட்னு நினைக்கிறேன். கொரோனா டைமில் வந்துட்டு வீட்டில் சும்மா இருந்த டைமில் வந்துட்டு சரி சும்மா நம்ம வீடியோ ஆரம்பிக்கலான்ற மாதிரி ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்கின் கேர் தான் போட்டேன். அப்புறம் குக்கிங் சேனல், ஆல்ரெடி ஒரு குக்கிங் சேனல் வச்சுருந்தேன். அந்த சேனல் வந்து ரொம்ப ஓடலை, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஸ்கின் கேருக்கு வந்தேன். ஸ்கின் கேர்லேருந்து திருப்பி vlog ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி, சரி மெடிக்கல் லைஃப் பற்றி ஸ்டார்ட் பண்ணலாம், சும்மா டே இன் மை லைஃப் மாதிரி போடலான்னு தான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த கொஷின். அக்கா, உங்கள் யூடியூப் சேலரி எவ்வளோ? என் யூடியூப் சேலரி ₹1 கூட இன்னும் வரல என் கையில். நீங்கள் எப்படி மெடிக்கல் லைஃபையும் யூடியூப்பையும் ஹேண்டில் பண்ணுறீங்க? இவன் எங்கே ஹேண்டில் பண்ணுறா? ஹேண்டில் பண்ணுறதில்ல. எப்போவாச்சும் வீடியோ வந்து எடுத்து வச்சிருவேன், அப்பப்போ போடுவேன். அப்புறம் ஒரு கடைசி ஒரு 2 இயர்ஸாக நான் வீடியோஸே போடுறதில்ல, சும்மா ஷார்ட்ஸ் மட்டும் போடுவேன். இன்ஸ்டாவில் வந்து ரீல்ஸ் போடுவேன். அக்கா, who motivates you a lot? ஹூ மோட்டிவேட்ஸ் விளையாட்னா, ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இங்கே இருக்கவங்க தான் வீடியோவே போட மாட்டேன்னு கேட்பாங்க. அப்பப்போ அவங்க தான் வந்து வீடியோ போடு வியூஸ் வராதப்போலாம் வந்துட்டு போயிட்டு அவங்ககிட்ட தான் புலம்பிகிட்டே இருப்பேன். ஒரு லிஸ்ட் கணக்கில் வந்து புலம்புவேன், வியூஸே வரல, சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டுறாங்க அப்படின்னு. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறது. சிஸ்டர், நீங்கள் ஏன் யூடியூப் வீடியோஸ் ஒழுங்காக போடுறதில்ல கண்டினியூஸாக? கொஞ்சம் டைட் ஷெடியூலாக போயிட்டுருக்கும். சில டைம்ஸ் வந்து எக்ஸாம்ஸ் இருக்கும், சில டைம்ஸ் வந்து நான் என்ன மென்டல் கண்டிஷனில் இருக்குன்னே தெரியாது. ஸோ என் மென்டல் கண்டிஷன் எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த வீடியோ நல்லா இருக்கணும். எடிட் பண்ணுறதே வந்து 2 மணி நேரம் ஆகுது. நானே தான் வந்து சில டைம்ஸ் வீடியோ எடுப்பேன், சில டைம்ஸ் வந்து நானே எடிட் பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து டிலே ஆகுது. ஸோ இனிமேல் கண்டினியூவாக போடுறதுக்கு நான். அக்கா, வை மெடிசன்? ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் மெடிசன் வரல. ஃபஸ்ட்டு வந்து நான் பிஹெச்டியில் படித்தேன். பிஹெச்டியில் வந்து இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு 6 to 8 months படிச்சுட்டு இருந்தேன். பிஹெச்டி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்குது. அது ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு அங்கே தான் படித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 8 monthsக்கு அப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பர்டிகுலராக வந்து டாக்டர் லைனில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு.
1 இயர் நீட் ரிப்பீட்டும் பண்ணேன். ஆனால் வந்து அந்த கட் ஆஃப் வரல. ஸோ வந்துட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிட்டேன், கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அப்ராடுக்கு முன்னாடியே அப்பா அப்ளை பண்ணியிருந்தாங்க, ஆக்சுவலாக ஏதோ ஒரு மூலமாக அப்ளை பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த நீட் கட் ஆஃப் மார்க் வச்சுட்டு நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். அக்கா உங்கள் வீடியோஸில் நிறைய டாக்ஸ் பற்றி போட்டிருக்கீங்க. உங்களுக்கு டாக்ஸ்னால் பிடிக்குமா? எனக்கு டாக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். இந்த உலகத்தில் எது ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் நான் டாக்ஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அது ஏன்னே தெரியல, அது மேலே ஒரு அன்பு, தனி அன்பு. அப்புறம் வந்துட்டு இங்கே நிறைய டாக்ஸ்லாம் இருக்கும். நம்ம ஊரில் வந்து நம்ம ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் இருக்கும், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் தான் இருக்கும் டாக்ஸு. ஸோ இங்கே டாக்ஸ் பார்த்தா நான் எப்பயுமே வந்துட்டு ஒரு பிஸ்கெட் போய் வாங்கிட்டு வந்து போட்டுருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், டாக்ஸ்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆமாம், எங்கே பார்த்தாலும் போயிடுவா டாக்ஸ் பார்த்தா. உங்கள் டாக் நேம் என்ன? என் டாக் நேம் வந்து ஒன்று ஃபஸ்ட்டு ஒயிட் இருக்கிறது பேர் வந்துட்டு மணி, இன்னொன்று வந்து ஒயிட் ப்ரௌனிஷாக இருக்கும், அது அவன் பேர் வந்துட்டு ப்ரௌனி. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னும் என்கிட்ட கொஷின்ஸ் கேட்கணுன்னு இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். இல்லாட்டி உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து கூட நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அன்புடன் ஆர்த்தி நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.